வண்டியை பற்றிய நிகழ்வுகளை நீங்கள் சொன்னீங்க. அடுத்து உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய நிகழ்வுகள். இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சிறு வயதிலிருந்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்னென்ன அதை சொல்லுங்கண்ணே மக்களுக்கு. சின்ன வயசுலேயே படித்து முடிச்சதுமே நான் கோயம்புத்தூர் போயிட்டேன். எதனால படிச்சேன்? நான் 8வது பாஸ் பண்ணேன். 8வது பாஸ். ஓகே. அதில் வந்து குடும்ப சூழ்நிலைக்காக போய் கோயம்புத்தூரில் வேலை பார்த்தேன். என்ன ஒர்க்குண்ணே? ஷூ கடையில். ஆமாம். சரி. ஸ்வீட் கடையில். இப்போ சம்பளம் எவ்வளோண்ணே? ஒரு அங்கே ரொம்ப ஃபேமஸ். அங்கே வேலை பார்த்தேன். அப்போ ஏஜ்ண்ணே? வயசு எனக்கு ஒன்று ஒரு 18 வயசு இருக்கும். 18 வயசு இருக்கும். பரவாயில்ல. 18 வயசுல படித்து முடிச்சுட்டு குடும்ப சூழ்நிலைக்காக நிப்பாட்டி தானே போனோம். நிப்பாட்டி தான் போனீங்க. நல்லா போய் அங்கே வேலை பார்த்தோம். வேலை பார்த்துட்டு சம்பளம்ண்ணே? அங்கே சம்பளம் 900 ரூபா சம்பளம் மாதம். 900 ரூபா சம்பளம். இப்போ எத்தனை வருஷம் இருக்கும்? அப்புறம் அங்கே ஒரு 3 வருஷம் இருந்தோம் நாங்கள். இல்லை இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இப்போ 2003. 2003ல் 2004 அந்த காலகட்டத்தில் எல்லாம் 900 1000 அப்படியே சம்பளம். ஆமாம். ஸ்வீட் கடையில் வேலை பார்த்தியா? அதுக்கப்புறம் உங்களுடைய அதுக்கப்புறம் நான் 22 வயசில் லைசன்ஸ் எடுத்துட்டியா? ஆமாம். எடுத்துட்டு ஒரு பரவாயில்ல. லைசன்ஸ் எடுத்து தான் வண்டி ஓட்டிருக்கீங்க? கண்டிப்பாக. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள்லாம் லைசன்ஸ்லாம் எடுக்கிறது இல்லை. நம்ம எடுக்கிறது இல்லை. நான் சொல்லுவேன், ஏற்றாங்க லைசன்ஸ் எடுங்களா, 2 ஓட்டினா லைசன்ஸ் எடுக்கலாம் சொல்லுவேன் நான். அப்புறம் நான் 22 வயசில் லைசன்ஸ் எடுத்து. பரவாயில்ல. கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்பயே ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. எடுத்துட்டு 2006 எடுத்து. ஓ சரிண்ணே. அப்போ லைசன்ஸ் எடுத்து ஒரு சார்ட்ட நான் கார் ஓட்டினேன். சரி. ஆமாம். அங்கே ஒரு 3 வருஷமாக இருந்தேன். அப்புறம் எங்கள் ஓனருக்கு அவங்க எல்லா பிள்ளையும் அவங்களுக்கு கூட டிரைவர் ஆகிட்டோம். ஸ்கூலில் இறக்கி விட, காலேஜ் இறக்கி விட, ஓனருக்கு பையனை இறக்கி விட, அப்படி நம்ம அங்கேயே இருந்தோம். நம்ம அப்படியே வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக காரு எப்படி சொந்தமாக? அப்புறம் நம்ம சொந்தமாக ஒரு வண்டி முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஊருக்கு வந்தோம். சரிண்ணே. ஊருக்கு வந்து அப்புறம் மகேந்திரா மீட்டருக்கு எடுத்தியா? உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் சொல்லுங்கண்ணே.